ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல ரிலீஸ் ஆன தேவகி நந்தன வாசுதேவா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் இருக்கு. கண்டிப்பா உங்களால இதுதான் கதை முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நேரா படத்தோட கதைக்கு போவோம். சேனலுக்கு புதுசா இருந்தா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஊரை ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சாமியார் ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணர் சிலை. வழக்கமா கிருஷ்ணரோட கையில புல்லாங்குழல் இருக்கும். ஆனா இந்த கிருஷ்ணரோட கையில வித்தியாசமான ஒரு ஆயுதத்தோட நிக்குது இல்லையா. அப்படியே அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வீடு கட்டி அந்த இடத்துல வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா இங்க தேவச்சந்திரன் சொல்லி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரோட நிலத்தை கம்சிராஜ்ங்கிறவரு ஆக்கிரமிப்பு பண்றதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அந்த கம்சிராஜுக்கு என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் சாவு அப்படின்னு சொல்லி இவரு மிரட்டி பேசிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி கம்சிராஜோட வீட்டுல ஒரு பூஜை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த பூஜை எதுக்காக பண்றாங்கன்னா கம்சிராஜோட தங்கச்சி கன்சீவா இருக்காங்களாம். அவங்களோட குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ரெண்டு பேரு பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா அவ்வளவு நல்லவரா கம்சிராஜ்னு கேட்டா அவ்வளவு நல்லவன் கிடையாது. இப்போ அந்த தேவச்சந்திர வயலுக்கு தான் இந்த கம்சிராஜ் வந்திருக்கிறாரு. சோ கம்சிராஜ்ங்கிறவன் சாதாரண ஆளு கிடையாது. நிறைய கொலைகளை பண்ணிருக்கான். நிறைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவான். அவனுக்கு எதிராக யாராவது சாட்சி சொன்னா அவனை கொலை பண்றதுக்கு அஞ்சாத அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிரிவுதான் இந்த கம்சிராஜ். இப்ப பூஜை நடக்கிற அதே இடத்துக்கு ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வராரு. கம்சிராஜை அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு. ஆனா கம்சிராஜோ இப்ப அங்க இல்ல. தேவச்சந்திரனோட வயல ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக அங்க போயிருக்காரு. தேவச்சந்திரனை அவனோட ஆளுங்களை எல்லாத்தையும் கம்சிராஜ் அங்கவே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா தேவச்சந்திரன் இருக்காரு இல்லையா, அவரே கம்சிராஜ் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிரு, உன் வழிக்கு இனிமே நான் வரமாட்டேன், என்ன விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சிர நிலைமைக்கு அவன் அடிச்சிருப்பான். ஆனா அதே இடத்துல தேவச்சந்திரனும் கொலை பண்ணி அங்க ஆளுங்களை எல்லாத்தையும் அதே இடத்துல போட்டு எரிச்சிட்டு இங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. பூஜை நடக்கிற இடத்துல உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன், ஊருக்குள்ள நீ நிறைய அராஜகம் பண்ற அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற போலீஸ்காரர் பேசிக்கிட்டு இருக்க. நான் அராஜகம் பண்றனோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது. எனக்கு எதிராக யாரு சாட்சி சொல்லியிருக்கா, என்ன எவிடன்ஸ் இருக்கு, எவிடன்ஸை வச்சுக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ண, என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்புறம் எதுக்கா வந்திருக்க, கிளம்பியா அப்படின்னு சொல்லி அதே இடத்துல கம்சிராஜ் போலீஸ்காரரே மிரட்டிட்டு இருக்காரு. நீ வேணா இந்த சட்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா கண்டிப்பா அந்த அக்னி சாட்சியா சொல்றேன், அந்த கடவுள் கிட்ட இருந்து கண்டிப்பா உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரர் கிளம்பி போறாரு. அதே இடத்துல நல்லபடியா பூஜைகள் நடந்து முடியுது. கம்சிராஜ்ங்கிறவரு சாமி கும்பிடுறதுல இருந்து இந்த மாதிரி சடங்குகளை முக்கியமா கடைபிடிக்கிற ஒரு ஆளு. அப்படி காசிக்கு போய் தான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் மறைச்சு தியானம் செஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதே இடத்துல ஒரு வயசானவர் அவங்களோட குழந்தையோட நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. பாவம் அந்த அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்க. அதே இடத்துல ஒரு அகோரி ஒருத்தர் வராரு. வந்த உடனே ஒரு குச்சை எடுத்து அவரோட மேல வச்சு இன்னவருக்கு சாக முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த வயசானவர் விழுந்து கிடந்தார் இல்லையா, இப்ப அவரு ஏந்து நிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கம்சிராஜ் பாத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த கம்சிராஜ் சில பூஜைகளை செஞ்சு அந்த புனித நீர்ல விட்டுக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல அந்த அகோரி இருக்கிறத பாக்குறாரு. பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அகோரி இவர்கிட்ட வந்து உன் கூடவே சாகு வந்துகிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையா பூச்சாண்டி எல்லாம் காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா, உன் தங்கச்சிக்கு பிறக்கக்கூடிய 3வது குழந்தையால உனக்கு சாவு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு சில விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல கம்சிராஜ் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. போலீஸ்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. எதுக்காகனா கம்சிராஜை அரெஸ்ட் பண்றதுக்காக. எவிடன்ஸ் இருந்தா என்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தைரியமா சொன்னா இல்லையா, அவனுக்கு எதிராக ஒரு கேஸ் ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. இறந்து போன தேவச்சந்திரனோட தம்பி பூபதி தான் இந்த கேஸ கொடுத்திருக்காரு. இப்ப எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, உன் மேல கேஸ் இருக்கு இல்லையா, இப்ப வாடா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. போகும்போது அதே இடத்துல கம்சிராஜ் அவங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறக்குது. இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது தான் தெரியுது இந்த போலீஸ்காரு இறந்து போன தேவச்சந்திரோட தம்பி கிட்ட போயிட்டு உங்க அண்ணனே அவன் கொலை பண்ணிட்டான், சோ அவனுக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவனோட அராஜகத்தை அடக்கணும், இந்த ஊரு நல்லா இருக்கணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இங்க தேவச்சந்திரனோட தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அதை வச்சுதான் இந்த போலீஸ்காரு இந்த கம்சிராஜை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்படியே பல வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஒரு அம்மா துணி தைக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சில சாரீஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்து உங்க பையன் சொன்ன டைமுக்கு சாரி எல்லாம் டெலிவரி பண்ண மாட்டானா, எங்க போயிட்டான் அந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு பெரியவர். கிருஷ்ணாவோட அம்மா வந்துதான் என் பையன் சொன்ன வேலையை கரெக்டா செய்வான்னு சொல்லி எல்லா சாரியும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சாரியை வச்சு உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுக்க சொன்னாங்க கிருஷ்ணா, என் பையன் எப்பயுமே தொழில கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்குது, உரியடிக்கிற திருவிழா. இந்த திருவிழால நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அவங்களை எல்லாத்தையும் மீறி யார் இந்த உரிய கரெக்டா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு. இப்ப அதே இடத்துல தான் ஒருத்தவங்க வந்திருக்கிறான்.
பேரு ரங்கா. ஊருக்குள்ள சில ரவுடி தனத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனோட அடியாளங்களை எல்லாத்தையும் விடுறான். சோ இவனுக்கு எதிர்த்து இந்த போட்டியில கலந்துக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு அவன் கையில இருக்கிற கம்பு பிடுங்கி ரங்கா கையில கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ரங்கா அந்த உரிய அடிக்க வரும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஆகுது. சோ இவர் தான் கிருஷ்ணன். சோ கிருஷ்ணா தான் இப்ப களத்துல இறங்குறாரு. எல்லாத்தையும் அடிச்சு அந்த உரி அடிக்கிற அந்த கம்பை கையில எடுக்கிறாரு. சோ ரங்காவோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிக்க, ஹீரோவும் அவங்கள போட்டு அடிக்க, ஒரு வழியா அந்த கம்பு ரங்கா கிட்ட இருந்து அடிச்சு அந்த கம்பு பிடிங்கி நம்ம ஹீரோ உரிய அடிச்சு நல்லபடியா ஜெயிச்சறாரு. இன்னொரு சீன்ல ஹீரோவோட அம்மாவை காமிக்கிறாங்க. ஒரு வயசான சாமியார் கிட்ட போயிட்டு என் பையனுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. சோடியெல்லாம் உருட்டி போட்டு உங்க பையனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அவனுக்கு சில கண்டங்கள் இருக்கு, அதனால தேவையில்லாத வம்பு சண்டைக்கெல்லாம் போகிறத நிப்பாட்டிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது அந்த அம்மாக்கு பயமா இருக்குது. பயமா இருக்கிற அந்த அம்மா கிட்ட ஒரு கயிறை ஒண்ணு கொடுத்து இந்த கைத்தை உங்க பையனோட கையில கட்டி விடுங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த பையனுக்கு நம்ம ஹீரோக்கு அந்த கயிறை கட்டி விடுறாங்க. கயிறை கட்டிக்கிட்டு நேரா கோவிலுக்கு போறாரு. கோவில்ல ஒரு அழகான பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறாங்க. சோ அந்த பெண்ணோட பேரு சத்யா. பார்த்த அழகுல நம்ம ஹீரோ மயங்கிட்டாரு. சாமி கும்பிடும் போது கூட பக்கத்துல நின்று சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. ஐயரோட தட்டுல அர்ச்சனை பண்ணும்போது தெரியாதனமா அந்த கயிறு தட்டுல விழுகுது. தட்டுல விழுந்த பூ பொட்டோட எடுத்து பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயின் கையில ஐயரை கொடுத்துட்டாரு. அந்த கயிறோட எடுத்து அந்த பொண்ணு தலையில வச்சுக்கிச்சு. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக என்னதாண்டா உனக்கு பிரச்சனை, என்ன எதுக்கு ஃபாலோ பண்றேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் கயிறு வந்துட்டு உங்க தலையில இருந்தது தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லும்போது அதே கயிறு எடுத்து அந்த பொண்ணு கையில கட்டி விடுறாங்க. சோ அந்த பொண்ணே என் கையில கயிறை கட்டி விட்டுட்டா அவ கைத்துல நான் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. திரும்பவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு வேலை கிடக்குது, எவ்வளவு பேர் அங்க சாப்பிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து போன் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி திட்டி வேலையை பார்க்க சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரியுது அங்க கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்க எல்லாம் ஒயிட் அண்ட் பிளாக்ல ஷர்ட் போட்டிருக்காங்க. சோ அதே ஷர்ட் நீ போட்டிருக்கிறதால உன்னை கேட்டரிங் காரன் நினைச்சிருச்சா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் திரும்பவும் அந்த பொண்ணை போயிட்டு பாக்குறாங்க. பார்க்க போகும்போது அதே கோவில்ல ஒரு கல்யாணத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. சோ கல்யாண பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன்டா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு அம்மா வீட்டை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லையா, அதனால நான் எப்பயுமே அம்மா கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ போய் இதை பாருமா, நீ கல்யாணம் பண்ணினா குடும்பம் உன்னோட கண்ட்ரோலுக்கு வரும், நீ சுதந்திரமா இருக்கலாம், ஆனா இங்க இருந்தீனா பாரு அப்பா அம்மா எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க, இதை செய்யக்கூடாது, வெளியே போக கூடாது, இந்த மாதிரி இரு, அடக்கொடக்கமா இருலாம் சொல்லுவாங்க, அதனால நீ என்ன பண்றனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடியுது. அதே இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தோடு கலண்டு விழுந்துரும். அந்த தோட நம்ம ஹீரோவை எடுத்து வச்சிருப்பாரு. யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போற ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி அங்கிருந்து கல்யாணத்தை பாதியில விட்டுட்டு கிளம்புறாங்க. போகும்போது அந்த தோட்டை கொடுத்துட்டு போறாங்க நம்ம ஹீரோ. அந்த தோட எடுத்து அவங்க மாட்டிக்கிட்டு போறாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்களை யார் யாவா அப்படின்னு சொல்லி கேட்டா அவ பேரு சத்யா, காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ பைக் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம். அந்த காரை ஓவர்டேக் பண்ணி நிறுத்துறாரு. அந்த கார்ல இருந்து இறங்கி வர்றது யாருன்னா உரியடி திருவிழாவில் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சாரு இல்லையா ரங்கா, அவன் தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சோ பயந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணே என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு உரியடி திருவிழாவில் நீங்க யாரும் தெரியாம உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சோ அது பார்த்துட்டு ரங்கா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி விடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் விட முடியாதுன்னு என் நம்பர் தர நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி இவரோட நம்பரை சொல்றாங்க. அதை நம்ம ஹீரோயின் நம்ம கிட்ட தான் சொல்றான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. நம்பர் அப்படியே மெமரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிடா தம்பி திரும்ப பாப்போம்னு சொல்லி அங்க இருந்து ரங்கா அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. திரும்பவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோவிலுக்கு வராங்க. கோவிலே திரும்ப நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. பார்க்க எவ்வளவு அழகா லட்சணமா இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவங்க அம்மாவை கூட்டிட்டு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. கோவிலுக்கு எதிர்த்தபல ஒரு கன்சீவான பொண்ணு அவன் வீட்டுக்காரன் போட்டு அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போவான். கேள்வி கேட்க வந்தவங்களை எல்லாத்தையும் அவன் வீட்டுக்காரன் அடிக்கிறான், ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு அடிச்சு அவனுக்கு புத்திமதியை சொல்றாரு நம்ம ஹீரோ. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல கார் ஏறி திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தடவை அந்த பொண்ணு போகும்போதும் நம்ம ரங்கா தான் அந்த ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. சோ அதே இடத்துல வழிமறிச்சு அப்பப்போ பூ கொடுக்கறது அது கொடுக்கறதுன்னு வருவாரு. ஆனா கடைசியில ரங்கா குறுக்க வந்தா ரங்கா உங்களுக்கு தான் கொடுக்க வந்தா அப்படின்னு சொல்லி இவன் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அம்மாக்காரங்க நம்ம ஹீரோக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நீ இந்த பொண்ணுலாம் என்கிட்ட காட்ட வேண்டாம், நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், இந்த பொண்ணை காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட போட்டோ காமிக்கிறாங்க. அம்மாக்கும் இது சம்பந்தம், ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த கிருஷ்ணசாமியை போயிட்டு வணங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சாமியாரு உங்க பையன் உயிருக்கு ஒரு மரண கண்டம் இருக்குது, அதை தாண்டிட்டானா அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்க. என் பையன் எனக்கு 3வது தடவை, அவனுக்கு முன்னாடி 2 பேர் பிறந்தாங்க,
அந்த 2 பேர் இறந்துட்டாங்க, சோ 3வது குழந்தை இவனு இல்லனாக்கா எனக்கு வாழ்க்கையே இல்ல, என் வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பூஜைகளை பண்ணி இந்த பூஜையை எடுத்துட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கம்பத்துல கட்டுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கிருஷ்ணர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த பூஜையும் பண்றாங்க. அதே மாதிரி அத கயிறையும் கட்டிட்டு போறாங்க. இப்போ ஜெயில காமிக்கிறாங்க. அந்த கம்சிராஜ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு எதிராக வழக்கு சொன்ன நம்ம போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாருல, அந்த போலீஸ்காரையே கொலை பண்ணி இருக்கிறான் நம்ம கம்சிராஜ். அதுக்காக இன்னும் கொஞ்சம் வழக்குகளை அவன் மேல போட்டு கேஸ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்கிடுறாங்க. இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு தடவை ஹீரோயின் அந்த பக்கமா வந்திருப்பாங்க. சோ இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது யாரோ 2 அடியாளுங்க வரத பார்த்து அந்த பொண்ணு பயந்து நான் கிளம்புற சொல்லி போயிருக்கும். இன்னொரு தடவை ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோயின் போவா, பேசுறதுக்காக நம்ம ஹீரோவும் போவாரு. ஆனா சரியா பேசாமலே போயிருக்கும். என்னடா இவ நல்லா பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளா சரியா பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க. காலேஜுக்கு போயிட்டு பேசலாம் சொல்லி போவா. ஏன் எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா ஓங்கி பளிச்சுன்னு கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கிளம்புறான். சோ நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா இவ இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. நம்ம கம்சிராஜ் இருக்கா இல்லையா, ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான். சோ வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த தேவச்சந்திரனோட தம்பி பூபதி இருக்கான் இல்லையா, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. உடனே கால் பண்ணி நீ வெளியே வந்துட்டேன்னு எனக்கு தெரியும், வெளியே வந்தாலும் என் அண்ணனோட சாவுக்கான காரணம் நீதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்றதுக்காக ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடான்னு சொல்லி இவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். கார்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கம்சிராஜோட காரு பஞ்சர் ஆகுது. அதே இடத்து ரோட்ல நின்னுட்டு இருக்க. அந்த வழியா நம்ம ஹீரோ போவார். காரு பஞ்சர் ஆனதை பார்த்து கம்சிராஜ் வெளியே நின்னுட்டு இருப்பாரு. ஆனா நான் அந்த வழியா தான் போறேன், வேணா டிராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வண்டியில நம்ம கம்சிராஜ் ஏறான். போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உங்க பேர் என்ன, ஊர் என்னன்னு எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. இறங்க போற இடத்துல வரும்போது உன் பேர் என்னப்பா, உங்க அப்பா பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்கும்போது டீட்டெயில சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் கம்சிராஜோட முகமே மாறி போகுது. அதே இடத்துல அந்த பெரிய கோட்டைக்குள்ள அவ போறதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கிளம்புறாரு. உள்ளுக்குள்ள போன அடுத்த நிமிஷம் தான் அண்ணன் ஜெயில இருந்து வந்துட்டான்னு சொல்லி தங்கச்சிக்கு தெரியுது. இங்கதான் தங்கச்சியை நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இந்த கம்சிராஜ் அந்த காசிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அகோரி சொல்லிருப்பார் இல்லையா, உன் தங்கச்சியோட 3வது குழந்தையால உன் உசுருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த விஷயத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுல தங்கச்சி கன்சீவா இருந்திருப்பாங்க. சோ கன்சீவா இருக்கும்போது திரும்பவும் புருஷங்கார வீட்டுக்கு போலாம் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அப்ப கம்சிராஜ் விட மாட்டான். இது பாருங்க, உங்களுக்கு இந்த ஒரு குழந்தையே போதும், அடுத்த குழந்தைலாம் உங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளக்காரரு கேட்கல, இதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் பொண்டாட்டியை கூப்பிட்டு போவாரு. சொந்த தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம மச்சாங்காரனா அதே இடத்துல வெட்டி கொலை பண்றாரு நம்ம கம்சிராஜ். இது தான் தங்கச்சி கண்ணு முன்னாடியே நடக்குது. மூஞ்சில ரத்தம் தெரிக்குது. ஆனா கன்சீவா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தையோட இப்படி விதவை ஆக்கி விட்டாரு சொந்த அண்ணனே. இப்ப அதே இடத்துல அந்த அகோரி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நம்ம கம்சிராஜ் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. விதிய மதியால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த அகோரி இது பாரு, விதியை யாராலையும் வெல்ல முடியாது, எது நடக்குதோ அதே நடக்கும் சொல்லி ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி சொந்த புருஷனே தான் அண்ணன் கொலை பண்ணிட்டு அதே வீட்டுல தான் தங்கச்சிக்காரி வாழ்ந்துகிட்டு இருக்கா ஒரு குழந்தையோட. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின். சோ இப்ப ஹீரோயினோட அம்மா தான் நம்ம கம்சிராஜோட தங்கச்சி. சோ இது எல்லாம் தான் பொண்ணுகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமே நமக்கு நிம்மதியே எதுவுமே கிடையாது, ஓ மாமங்கார வெளியே வந்துட்டான், அவனோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், உங்க அப்பாவே கொலை பண்ணுவான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அதே இடத்துல ஆறுதல் சொல்றதுக்காக ஒரு கை நம்ம ஹீரோயின் வைக்கிறாங்க. ஹீரோயின் கை மேல இன்னொரு கை, இன்னொரு கை, இன்னொரு கைன்னு 3 கை வருது. சோ இப்பதான் நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. அப்படியே ஹீரோயின் மாதிரி அச்சசலா 3 பேர் இங்க நின்னுட்டு இருக்காங்க. நமக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா தங்கச்சிக்காரி அன்னைக்கு கன்சீவா இருந்திருப்பாங்க. பிரசவம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் வெளியே கம்சிராஜ் உட்கார்ந்திருப்பான். தங்கச்சிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திருக்கும். ஆனா ஒரு குழந்தை இல்ல, 3 குழந்தை பிறந்திருக்கும். இந்த விஷயம் வேலைக்காரிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ தான் பிரசவம் எல்லாம் பார்த்திருப்பா. வெளியே வந்து கதவை தட்டிட்டு இருப்பாங்க. குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா வெளியே சொல்லிடாதன்னு சொல்லி அங்கவே நம்ம தங்கச்சிக்காரி அழுதுகிட்டு இருந்திருப்பா. சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி வேலைக்கார பொண்ணு ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிட்டு போவாங்க. குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கம்சிராஜுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஆனா அதே இடத்துல தான் அந்த போலீஸ்கார் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாரு. மீதி 2 குழந்தைகளை எல்லாம் பெட்டிக்குள்ள போட்டு இனிமே இங்க இருக்க கூடாது, ஊரை விட்டு போயிடுன்னு சொல்லி தேவியான அங்க இருந்து கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா கம்சிராஜ் போகும்போது என் குடும்பத்தை என் தங்கச்சி நீதான் பாத்துக்கணும், வெளியவே
போக கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில கட்டளைகளை போட்டிருப்பாங்க. அந்த ஒரு குழந்தைய நல்லா பாத்துக்கடா சொல்லி விட்டுட்டு போயிருப்பாரு. அதே இடத்துல அந்த ஒரு குழந்தை தான் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த வீட்டை விட்டு போக முடியாது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உள்ளுக்குள்ள வீட்டுல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள இந்த 3 குழந்தைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. கூட இருக்கிற அடியாளுங்க கிட்ட எல்லாமே என் அனுமதி இல்லாம யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விஷயம் எல்லாத்தையும் போய் கம்சிராஜ் கிட்ட அவங்களோட அடியாளு சொல்லுவாங்க, தான் தங்கச்சி என்ன நினைக்கிறாளோ அது நடக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவ சொல்றபடி கேட்டு நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வச்சுதான் இந்த 3 குழந்தைகளையும் வளர்த்திருப்பாங்க. இதுதான் அங்க நடந்திருக்குது. இப்போ கம்சிராஜ் ஜெயில இருந்து வெளியே வந்திருப்பான். வீட்டுல ஒரு சடங்குகளை பூஜைகளை பண்ணி வீட்டு முழுக்க நல்ல தீர்த்தத்தை தெளிக்கணும் சொல்லி ஐயர் ஒரு தீர்த்தத்தை கொடுத்திருப்பாரு. அதே இடத்துல நம்ம தங்கச்சிக்காரி இருக்கா, வெளியே நம்ம ஹீரோயின் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வீடு முழுக்க தீர்த்தத்தை தெளிக்கிறதுக்காக நம்ம ரங்கா இருக்கா இல்லையா, அவன் நம்ம கம்சிராஜோட அடியாளு தான். அவன் தான் தெளிக்கிறதுக்கு போவான். தேவியானுக்கு பயமாவே இருக்கும், ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருமோன்னு சொல்லி இதனால் வரைக்கும் வீட்டுக்குள்ள யாரும் போகல. முதல் முறை அவன் உள்ள போறான். போகும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, வெளியே தானே உட்காந்துருக்கேன், அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்லி கேட்டா ஐயர் ஒரு பொருள் எடுக்க சொல்லியிருந்தாரு, அதனால வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு கோமியத்தை தெளிச்சிட்டு ஜன்னல் வெளியில பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயின் வெளியே போய் உட்காந்துருக்காங்க. என்னடா இது மாயம், இப்பதான் பார்த்தோம், அதுக்குள்ள எப்பரா போய் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களும் கட்டிலுக்கு அடியில பதுங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவன் பார்த்தது 2ஆவதா இருக்கிற ஒரு பொண்ணை தான் பார்த்திருப்பான். சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு. இப்ப 2 பேரும் கட்டிலுக்கு அடியில பதுங்கிட்டு இருக்க இந்த ரங்கா சரி நமக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லி நல்லபடியே வெளியே போறாங்க. திருதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப உள்ளுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே நம்ம எப்படி இருக்க போறோம் தெரியல, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி தங்கச்சிக்காரி சொல்லிக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அந்த பூபதி இருக்கான் இல்லையா, அவனை போட்டு தள்ளுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அதே இடத்துல பூபதியோட அடியாளங்க எல்லாமே கம்சிராஜோட கண்ணுல மிளகா பொடியை தூவிறாங்க. அதே இடத்துல கம்சிராஜோட கதையை முடிக்கணுங்கிறதுக்காக சரமறைய வெட்டிக்கிட்டு இருக்க அந்த வழியா நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பாரு. கம்சிராஜுக்கு கண்ணுல மிளகா பொடி போட்டதால கண்ணு சரியா தெரியாம அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அடியாளங்களையுமே அடிச்சு நம்ம கம்சிராஜ காப்பாத்தி விட்டுறாரு. தன்னை காப்பாத்தின உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாமே ஓடி போறாங்க. இனிமே நம்ம கம்சிராஜ சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. கம்சிராஜோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ தான் பைக்ல கூட்டு வந்து விட்டுட்டு இருக்காரு. அப்போ அதே இடத்துல தான் நம்ம ரங்கா இருப்பாரு. டே கிருஷ்ணா இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, கிருஷ்ணனை உனக்கு முன்னாடியே தெரியுமா, என்ன இவன் தான் காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. கிருஷ்ணனால என் உயிர் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை கூப்பிட்டு உனக்காக இந்த வீடு எப்ப வேணாலும் திறந்துருக்கும், காத்து இருக்கும், நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம், இது உன் வீடு மாதிரி, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அப்போ அங்க இருக்கிற கம்சிராஜ் ஒரு முடிவு எடுக்கிறான். அதாவது என்னன்னா தான் தங்கச்சியோட பொண்ணு இருக்கா இல்லையா ஹீரோயின், அவளுக்கு நம்ம ரங்காவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கிட்டது இவன் தான், இவனை விட இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல, அதனால நான் சொல்றபடி நடக்கணும். என்ன கிருஷ்ணா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க சொன்ன எல்லாம் சரிதான் சொல்லிட்டு கிருஷ்ணனோட மனசு அங்கே உடைஞ்சு போகுது. பாவம் ஹீரோயினுக்கு என்ன பண்றது தெரியாம அப்படியே முயற்சிட்டு இருக்கா. அங்க இருந்து கிருஷ்ணன் கிளம்பி போறான். இது எல்லாத்தையும் தான் ஃப்ரெண்டுகள சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. சோ அதே இடத்துல ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை பார்த்து பேசாம ஹீரோயினை கூட்டிட்டு ஓடிலாம் சொல்லி முடிவு பண்ணி ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே இடத்துல எல்லாரும் கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் உள்ளுக்குள்ள வந்துடுறாரு. ஏன்னா கம்சிராஜோட வீடு தான் அவனுக்கு எப்பயுமே திறந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி தான் இங்க உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன், ரொம்ப நல்லா பாத்துக்குவேன், உங்களோட சம்மந்தம் எனக்கு முக்கியம், யார் வந்தாலும் நான் எதிர்த்து நிப்பா அப்படி சொல்லி அதே இடத்துல உட்காந்துக்கிறாரு கட்லுக்கு கீழே. அந்த கட்லுக்கு கீழே தான் மீதி 2 பொண்ணுங்க ஒளிஞ்சிருக்காங்க. சரக்கு அடிச்சதுல எழுந்திருக்கும் போது திரும்ப கால் ஸ்லிப் ஆகி அதே இடத்துல கீழே விழ கட்லுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிற அந்த 2 பொண்ணுங்களையும் பாத்துறான். மனுஷன் ஒரு நிமிஷம் பயந்து போறான். பேயா ஆவியா என்னன்னு ஒண்ணும் புரியாம கண்ணை 2 சிமிட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியாம இருக்கா. அதே 2 பொண்ணுங்க வெளியே வருது. அப்பதான் தெரியுது இவனுக்கு 3 பேர் இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க, ரெட்ட பிரிவு இல்ல 3 பிரிவு இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. ஒரு தடவை அந்த பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கிரிக்கெட் ஆடும்போது கூட பேச போவாரு. அந்த பொண்ணு பேசாம போயிருக்கும். காலேஜ்ல போயிட்டு பேசலாம் போனா கண்ணத்துல பளிர்னு அரைஞ்சிருக்கும். இது எல்லாரும் நாங்க தான் பண்ணன்னு சொல்லி மீதி இருக்கிற 2 பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இவதான் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி கூட தெரிய வருது. ஒரு சின்ன அளவுல கூட வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல இவங்க 3 பேருக்கும். அப்பதான் அவங்க அம்மாக்காரங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. தான் புருஷனை கொலை பண்ணது என்னோட அண்ணங்காரன் தான், 3வது குழந்தையால அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி என்ன முதல் தடவை கன்சீவ் ஆகும் போது என் கண்ணு முன்னாடியே புருஷனை கொலை பண்ண என் அண்ணன், இந்த 3 பசங்களுமே என் அண்ணனுக்கும் இங்க இருக்கிற வெளியே இருக்கிற யாருங்களுக்குமே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. இந்த 3 குழந்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி 3 பசங்களுக்கும் ஒரே மாதிரியான ட்ரெஸ். பசங்க வெளியே போகும்போது கூட ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லி மாத்தி இந்த 3
குழந்தைகளுமே அனுப்பியிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. உடம்பு சரியில்லாத கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டு போக முடியாத நிலைமைக்கு மாத்தி முன்னாடி பொய் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நிலைமையில இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. இனிமே என் அண்ணங்காரன் வந்துட்டான், அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் 3 குழந்தைகளுமே கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்க, அங்கதான் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, கம்சிராஜ் ரங்கா எல்லாமே வெளியே உட்காந்துருக்கும் போது அதே இடத்துல அந்த பொண்ணு ஹீரோயின் காலேஜுக்கு போவா. காலேஜுக்கு போகும்போது ரங்கா நான் போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லும் போது கூட இல்ல கிருஷ்ணா நீ போயிட்டு வா, இவன் போனாதான் பாதுகாப்பா இருக்கும் சொல்லி கார் எடுத்துட்டு போன்னு சொல்லி கார் அனுப்பி விடுவாரு. அதே இடத்துல இவங்க 2 பேரும் தனிமையா போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நைட் டைம்ல நமக்கு காமிக்கிறாங்க, சத்யா இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா நம்ம ரங்கா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பிரியாணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்லியிருப்பாரு. அவனும் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருப்பான். அதை பயன்படுத்தி மீதி இருக்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மாறி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை பிரியாணி கொட்டும் போதும் நீ கண்ணை மூடிட்டு கொட்டினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். கண்ணை மூடும் போது ஹீரோயின் போயிட்டு ஹீரோயினோட தங்கச்சி 2வது ஆள் வருவா, அப்படியே 3வது ஆள் வருவா. இவ என்ன இவ்வளவு பிரியாணி சாப்பிட்டு இருக்கா, நம்ம அலைய விட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்க. இப்ப சத்யா என்ன பண்றா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ அந்த 3 பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ரங்காவை பொலன்னு பொழந்திருப்பாங்க. இருட்டுல யாரை அடிச்சாங்கன்னு ஒண்ணுமே புரியல. வெளியே வரும்போது கூட நம்ம ஹீரோ நக்கலா நம்ம ரங்காவை பார்த்து என்னென்ன சத்யா உங்களை நல்லா கவனிச்சு அனுப்பியிருக்கா போலன்னு சொல்லும்போது ஆமாடா எனக்கு கவனிச்சு அனுப்பிப்பா, தலைமையில கொட்டி அனுப்பியிருக்காடா, அவ பேயா இல்ல மனுஷியான்னு தெரியல, அவ்வளவு பிரியாணி சாப்பிட்றா, கூட்டிட்டு போய் என்ன அந்த அடி அடிக்கிறாடா, எலும்பு மாதிரிதான் இருக்கா, எப்படிதான் அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றான்னு தெரியலன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பயந்துட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, கம்சிராஜ் போறதுக்காக தேவச்சந்திரனோட தம்பி பூபதி அனுப்பின ஆளுங்களை ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சோ அவனை பிடிச்சிட்டு வந்து வெட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன விட்டுடுங்கன்னு, இனிமே நான் எதையும் செய்ய மாட்டேன், பூபதி தான் அனுப்பினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அவனை வெட்டுறதுக்காக காத்துட்டு இருக்கும்போது அதே இடத்துல கார்ல இருந்து ஹீரோயின் வெளியே இறங்கி வருவாங்க. ஹீரோ தான் கூட்டு வந்திருப்பாரு. கூட்டு வரும்போது இந்த ரவுடி ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிருவான். கழுத்துல கத்தி வச்சிருக்க அதே இடத்துல எல்லாரும் அவளை விட்டுட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த கத்திய புடுங்குற அந்த கேப்ல ஹீரோயினோட கையில லைட்டா கிழிச்சிரும். அதே இடத்துல அவனை போட்டு அடின்னு நம்ம ஹீரோ அடிப்பாரு. கடைசியா கம்சிராஜ் அவனோட கதையை முடிச்சிருப்பான். ஹீரோயின் முகம் பூரா ரத்தம் தெரிச்சிருக்கும். அதுல அவளுக்கு நடக்க முடியாத மாதிரி பயங்கரமான ஜுரம் வந்திருக்கும். அதே இடத்துல பூபதி கால் பண்ணிருப்பான், என்னைக்கா இருந்தாலும் உன் சாவி என் கையில தான்டா அப்படின்னு சொல்லி கம்சிராஜ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நைட் டைம் காமிக்கிறாங்க, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களோட பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் வெளியே போயிட்டு இருக்க நம்ம கம்சிராஜுக்கு கேக்குது. என்ன உள்ளுக்குள்ள இருந்து 3 பேர் பேசுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கதவை டப்புன்னு திறப்பாரு. இந்த 3 பொண்ணுங்களும் உள்ளுக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமா என்னை ஏமாத்தி இருக்கிற, உனக்கு 3 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறைச்சிருக்கிறன்னு அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுகளுமே அடிச்சு கொலை பண்றாரு. 3வது ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அவளோட கழுத்தை அப்படியே அறுத்து போடுறாரு நம்ம கம்சிராஜ். டக்குன்னு நம்ம தங்கச்சிக்காரி எழுந்திருக்கா. இது எல்லாமே ஒரு கனவு, தான் அண்ணன் இந்த மாதிரி கொலை பண்ணிடுவான்னு சொல்லி அவளுக்கு முகமெல்லாம் வேர்த்து போகுது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, தங்கச்சி பொண்ணுக்கு கையில அடிபட்டது இல்லையா, அதை கவனிக்கிறதுக்காக டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கம்சிராஜ் போயிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடிப்பட்ட நம்ம ஹீரோயினுக்கு தான் கையில கிழிச்சிருக்கும். ஆனா தெரியாதனமா 2வது ஒரு பொண்ணு இருப்பான், அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கும். அவளோட கையில சேம் அதே மாதிரி கட்டி இருப்பாங்க. ஏன்னா சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக டூப்ளிகேட்டா ஒரு கட்டி இருக்கும். இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. சோ இங்க இருக்க எல்லாருக்கும் பயமா இருக்கு. நம்ம ஹீரோக்கும் சரி தங்கச்சிக்காரிக்கும் சரி பயமா இருக்கு. சோ மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லி அந்த கட்ட அந்த டாக்டர் அவுப்பாங்க. அவளோட கையில கிழிச்சிருக்கும். என்னடா இது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி ஹீரோ குழப்பத்துல இருக்க. அப்பதான் ஒரு விஷயம் தேவியானி பண்ணிருப்பாங்க. நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் சரி 3மே உங்களுக்கு ஒன்னா கிடைக்கட்டும் சொல்லியிருப்பாங்க. என் அண்ணங்கார சாதாரண ஆள் கிடையாது, கட்ட அவுத்து பார்த்தாலும் பாத்துருவான் அப்படின்னு சொல்லி 3 பேரு கையிலுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களோட கையிலும் கத்தி வச்சு தேவியான கிழிச்சு கட்டி இருப்பாங்க. சோ இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே விவரமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ அப்செட்டா இருப்பாங்க. அம்மாக்காரங்க என்னடான்னு சொல்லி கேட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மனுப்பவ ஆரம்பிச்சிருவாரு. அன்னைக்கு நைட் டைம் காமிக்கிறாங்க, பூபதி அவனோட அடியாளங்களை விட்டு கம்சிராஜோட கதையை முடிக்கிறதுக்காக வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதே வீட்டுல தான் நம்ம ஹீரோவும் இப்ப தங்கிட்டு இருந்திருப்பாரு. சோ அந்த இடத்துல ரவுடிங்களா வந்திருக்காங்க இல்லையா, அப்போ அந்த ரவுடிங்க என்ன பண்றாங்கன்னா கம்சிராஜோட பெட்ரூமுக்கு போயிட்டு அவன் படுத்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவனோட பெட்ல கத்தியால வச்சு குத்துறாங்க. ஆனா அப்பதான் அந்த ரவுடிங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, குத்துறது வெறும் தலகாணி தான். சோ கம்சிராஜ் உஷாராயிருப்பான். சோ அதே இடத்துல ரவுடிங்களை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க கம்சிராஜோட ஆளுங்க நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து இருக்கல எல்லாத்தையுமே போட்டு அடின்னு அடி பொழந்து எடுக்கிறானுங்க. அப்ப மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களும் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க போடுற வந்திருக்க மொத்த அடியாளுகளுமே நம்ம கம்சிராஜ் அடிச்சு முடிச்சிருப்பான். எல்லாத்தையும் ஒரு வேன்ல எடுத்துட்டு போயிட்டு பூபதியோட வீட்டுல கொட்டுங்கடான்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாரு. அடுத்த சீன்ல கம்சிராஜ் பிரார்த்தனை பண்றதுக்காக திரும்பவும் அதே இடத்துக்கு போயிருப்பாரு காசிக்கு. சோ அங்க தியானம் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கிற குளத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப மேல ஏறி வரும்போது அவரோட கால் ஸ்லிப் ஆகி அங்க இருக்கிற ஒரு சூடத்துல போயிட்டு சொருகி சாகிற மாதிரி ஒரு சீன்ல போகும்போது அதே இடத்துல அந்த அகோரி தடுத்து நிறுத்துவாரு. உன்னோட சாவு இதுல கிடையாது, அந்த 3ஆவதா ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அது மூலமா தான் உன்னோட சாகு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, யோ சாமியார அந்த மூணாவது குழந்தையும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு அங்கிருந்து போவான். சோ அப்பதான் பின்னாடி இருக்கிற நம்ம ரங்கா இருக்காலே அவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. சோ அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது வெளியே ஒரு பொண்ணு உட்காந்துருக்க, எப்படி அவ சீக்கிரமா வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும், வீட்டுக்குள்ள பார்த்தாவ திரும்பவும் எப்படி வெளியே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு சில விஷயம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ இந்த விஷயத்தை ஃபுல்லா நம்ம கம்சிராஜ் கிட்ட ரங்காகாரன் சொல்றேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எனக்கு என்னவோ சாமியார் சொல்றது உண்மையா இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி வா வீட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கம்சிராஜோட வீட்டுல இருந்து இப்போ தான் சொந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா எங்கடா போயிட்டு வர, என்னடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றான் நம்ம ஹீரோ. அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க, அவளை நான் காதலிக்கிறேன், அவளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாருடா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம்சிராஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க அம்மாக்காரங்க ஹீரோவை கூப்பிட்டு சாமி ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. இன்னும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று ஓபன் ஆகுது. என்னன்னா நம்ம ஹீரோவோட அப்பா வேற யாருமே இல்ல, கம்சிராஜுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் கம்சிராஜோட கையில இறந்து போயிருப்பார்ல ஒரு போலீஸ் ஆபீசர், அவரு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பா. இந்த மாதிரி உங்க அப்பாவை கொலை பண்ணதே அந்த கம்சிராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. சின்ன வயசுல கொல்லி வச்சது காரணமே அவன் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சாவி என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம ஹீரோவும் வெறித்தனமா கிளம்புவாரு. வீட்டுக்கு போய் தேவியான மொத்த பேத்தையும் கூப்பிட்டு இங்க அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அதுக்குள்ள விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வேலைக்காரி அடிச்சு கேட்டதுலயும் உண்மை சொல்லிருப்பான். சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கே கம்சிராஜோட அடியாளுங்களோட மொத்த பேரு இங்க வந்துடுறாங்க. ஹீரோ அங்க சண்டை போடுறதுக்கு தயாரா நின்னுட்டு இருக்காரு. கூட வந்திருக்கிற அடியாளுங்கல்ல நம்ம ரங்காவோட அப்பா இருப்பார் இல்லையா, அவரு எல்லாத்தையுமே பாத்துக்க சொல்லிருப்பாரு வீட்டை. நீ என்ன லட்சணத்துல பார்த்தன்னு தெரியல, இப்படி என் தங்கச்சிக்காரி எல்லாத்தையும் பண்ணிருக்கிறான், இது கூட தெரியாம நீ என்னடா பண்ணன்னு சொல்லி அவரோட கழுத்தை அதே இடத்துல அறுத்து போடுறாரு. சோ ரங்கா தான் அப்பாவை மாதிரி இத்தனை வருஷம் பழக்கத்துல கூட விசுவாசமா இருந்திருக்காரு, ஆனா அவரையே கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி ரங்கா அதே இடத்துல பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான். என் அப்பவே கொலை பண்ணிட்டல கிருஷ்ணா, இந்த ஆளை நீ போட்டு தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் கிருஷ்ணா கூட ஜாயின் பண்றதுக்காக நம்ம ரங்கா போவான். ஆனா ரங்காவோட கழுத்தையும் கம்சிராஜ் அடிச்சு முடிச்சிருவான் கதையை. சோ அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம கம்சிராஜுக்கும் அவனோட அடியாளுங்க எல்லாருமே விட்டு நம்ம ஹீரோவா போட்டு தள்ள சொல்லி அனுப்புவானுங்க. ஆனா ஒட்டுமொத்த பேருமே அதே இடத்துல அடிச்சு தும்சம் பண்ணுவாரு. ஆனா கடைசியா கம்சிராஜ் வந்து நம்ம ஹீரோவை பொலப்பான், அடி வாங்கி கீழே படுத்துருவாரு. மீதி இருக்கிற இந்த பொண்ணுல கொலப்பலாம் சொல்லி வர அடுத்த நிமிஷம் அதே அடியாளுங்களை யாரோ ஒருத்தவங்க கட்டையால அடிச்சு தாக்குற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. வந்திருக்கிறது நம்ம ஹீரோவோட அம்மா. கிருஷ்ணா எழுந்துருன்னு சொல்லி கதறி அழுவுங்க. கிருஷ்ணாவோட அம்மாவுமே நம்ம கம்சிராஜ் அடிச்சு தள்ளிடுவான். அதே கோவில்ல சங்கு ஊதுற சத்தம் கேட்கும். அடுத்த நிமிஷம் தான் நம்ம ஹீரோ ஏந்திருப்பாரு. கம்சிராஜுக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில கூட உன்னோட மூட நம்பிக்கையால எத்தனை பேரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்குன்னு சொல்லி பயங்கரமா போட்டு அடிப்பாரு. ஒரு சீன்ல அருவாளால வெட்ட வரும்போது கம்சிராஜ் ஒரு அருவா வச்சிருப்பான். அந்த அருவாவை அவன் மேல வெட்ட வர அந்த அருவா உடஞ்சி அங்க இருக்கிற ஹீரோவோட அம்மா ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கம்பத்துல போயிட்டு உடஞ்ச அருவா அடிக்கும். அதுல அடிச்சு மேல போயிட்டு கிருஷ்ணரோட கையில இருக்கிற அந்த ஆயுதம் இருக்கு இல்லையா, அதுல பட்ட உடனே அந்த ஆயுதம் அங்கிறது கீழே வந்து நேரா கம்சிராஜோட கழுத்தை அறுத்துரும். அதே இடத்துல பொத்துன்னு விழுந்து சாக ஆரம்பிச்சிருவான். சோ அப்பதான் அந்த போலீஸ்காரரோட சொன்ன வார்த்தை இங்க நம்ம கம்சிராஜுக்கு புரிஞ்சிருக்குது. ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பாரு இல்லையா, நீ வேணா அந்த சட்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே கடவுள் தான் இன்னைக்கு கம்சிராஜோட கதையை முடிச்சிருக்காங்க. அந்த அகோரி சொன்ன மாதிரியே உன் தங்கச்சி பசங்களால தான் உன் உசுருக்கு ஆபத்து, மூணாவது குழந்தையால தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மூணாவது குழந்தை தான் போயிட்டு நம்ம ஹீரோவை காதலிச்சிருக்கோம். காதலிச்சதால அதே மூணாவது குழந்தை தான் நம்ம ஹீரோவும் கூட. சோ மூணாவது குழந்தைகளால இவனுக்கு மரணம் இருக்குன்னு சொல்லி அந்த அகோரி சொன்ன மாதிரியே மரணமும் நிகழ்ந்திருக்குது. ஒரு சீன்ல கூட நம்ம கம்சிராஜா கூட்டிட்டு போயிருப்பாரு நம்ம ஹீரோ. உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது கூட அவங்க அப்பா பேரை சொல்லியிருப்பாரு. அடுத்த நிமிஷம் கம்சிராஜோட முகம் மாறி இருக்கும் பாத்தீங்களா, அது இந்த போலீஸ்காரனோட பையன் தானே இவன் அப்படின்னு சொல்லி ஊருக்கே அநியாயம் பண்ண கம்சிராஜோட கதையை இங்க முடிஞ்சிருச்சு. படத்தோட கதையும் அப்படியே முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.